الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد قال الله تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் இல்லை என்றால் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கண்ணியத்திற்குரிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து அந்த மக்களை காப்பாற்றி கரையேறியதும், அந்த மக்கள் நாங்கள் சிலை வழிபாடு செய்ய வேண்டும், அதற்கு ஒரு சிலை தாருங்கள் என்று மூசாவிடம் கேட்டார்கள். அது குறித்த ஏராளமான செய்திகளை நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம். உண்மையில் அந்த மக்கள் அப்படி கேட்டதற்கான அடிப்படை காரணம் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லை என்றால் நம்முடைய நிலை என்னவாகும்? அல்லாஹுடைய உதவி வந்திருக்காவிட்டால் நம்முடைய நிலை என்னவாகும் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. பொதுவாகவே அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நாம் பயன்படுத்துகிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் பழகுகின்ற எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, அந்த பொருளுக்கு, அந்த மனிதருக்கு நம்ம எப்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னா, இவங்க இல்லைன்னா என்ன ஆகும், இந்த பொருள் இல்லைன்னா என்னவாகும் என்ற நிலையில் நாம் அந்த மனிதருக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றோம். அந்த பொருளை நாம் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றோம். அந்த பொருள் நமக்கு தேவைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அந்த மனிதர் நமக்கு தேவை என்று நாம் நினைக்கின்றோம். கணவன் நினைக்கின்றான், மனைவி இல்லை என்றால் என்னுடைய நிலை என்னவாகும்? ஆகவே மனைவிக்கு அவன் முக்கியத்துவம் வழங்குகிறான். கணவன் இல்லை என்றால் என்னுடைய நிலை என்னவாகும் என்று மனைவி நினைக்கின்றாள். ஆகவே கணவனுக்கு மனைவி முக்கியத்துவம் வழங்குகிறாள். சக மனிதர்கள் மட்டுமல்ல, நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளாக இருந்தாலும் அது இல்லை என்றால் என்னவாகும் என்று நாம் யோசிக்க வேண்டும். மறுபடியும் போர் பதற்றம், மறுபடியும் கேஸ் தட்டுப்பாடு, மறுபடியும் மின் தட்டுப்பாடு, மறுபடியும் விலைவாசி ஏற்றம். நம்ம பயப்படுறோம், பதறோம். காரணம் என்ன? பெட்ரோல் இல்லைன்னா நம்முடைய நிலை என்னவாகும்? மின்சாரம் இல்லைன்னா நம்முடைய நிலை என்னவாகும்? கேஸ் இல்லைன்னா நம்முடைய நிலை என்ன என்று நாம் அப்படி அது இல்லாது போனால் என்னவாகும் என்று யோசிக்கின்றோம். ஆகவே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஒரு பதட்டம் நமக்கு வருகிறது. ஆனால் இஸ்லாம் இல்லை என்றால் என்னவாகும்? அல்லாஹுடைய வழிகாட்டுதல் நமக்கு வரல அப்படின்னா என்னவாகும் என்றைக்கும் நாம் யோசித்ததில்லை. அப்படி யோசிக்காதவருடைய விளைவுதான் அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலேயே சிலை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிலை தாருங்கள் என்று கேட்டார்கள். யா மூஸா ஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா.
அவங்க எப்படி சிலை வழிபாடு செய்யறாங்களோ அதே மாதிரி நாங்களும் சிலை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிலையை தாருங்கள் என்று மூசாவிடத்திலே அந்த மக்கள் கேட்டார்கள். இப்ப இஸ்லாத்தை நாம் மதிக்க வேண்டும் என்றால், இஸ்லாத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், இஸ்லாத்திற்கும் நமக்குமான தொடர்பு வலுப்பெற வேண்டுமானால், இஸ்லாம் இல்லை என்றால் என்னவாகும் என்ற அந்த கேள்வி மிக முக்கியமானது. அல்லாஹுடைய வழிகாட்டுதல் வந்திருக்காவிட்டால் என்னவாகும் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். திருக்குர்ஆன் அதை ஒரு கேள்வியாக எழுப்பி பதிலை பதிவு செய்கிறது. லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம். அல்லாஹ் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய அருள் புரிந்திருக்கிறான் என்று அல்லாஹ் ஒரு பீடிகையோடு அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். சூரா ஆல இம்ரானுடைய 164வது வசனம். லக்கத் மன்னல்லாஹ், அல்லாஹ் பேருபகாரம் செய்து விட்டான், அந்த மக்களுக்கு பெரும் உபகாரம் செய்து விட்டான், பெரிய நியாமத்தை வழங்கி விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன நியாமத்? அந்த நியாமத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியிலே சொல்கிறான், அந்த நியாமத்து வந்திருக்காவிட்டால் வஇன்கானு மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன், வஇன்கானு மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன், அவர்கள் கடுமையான வழிகேட்டிலே இருந்தார்கள். இதற்கு முன்பு, இந்த அருட்கொடை வருவதற்கு முன்பாக அவர்கள் கடுமையான அப்பட்டமான வழிகாட்டில் இருந்தார்கள். இதுக்கு மேல கெட்டு போக முடியாது என்ற அளவிலே அந்த மக்கள் கெட்டு போயிருந்தார்கள், வீணாகி போயிருந்தார்கள். எல்லா வகையான பாவங்களும் அவரிடத்தில் இருந்தன, எல்லா வகையான மனித உரிமை மீறல்களும் அவரிடத்தில் இருந்தன. அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு அங்கே யாரும் இல்லை, அவர்களுக்கு கடிவாளம் போடுவதற்கும் அங்கு யாரும் இல்லை. அத்தகைய ஒரு சூழலில் அல்லாஹுடைய ஒரு உபகாரம் வந்தது. அல்லாஹ் சொல்லுகின்றான், இது பாஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிருந்து ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ் அந்த அவர்களிருந்து ஒரு தூதரை தேர்வு செய்து தன்னுடைய வழிகாட்டுதலை அனுப்பினான், வழங்கினான். அவர் அந்த வழிகாட்டுதலை கற்றுக் கொடுத்தார், வேதத்தை அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார், அந்த மக்களை தூய்மைப்படுத்தினார். அது இறைவன் செய்த பெரும் உபகாரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுடைய வழிகாட்டுதல் வரல அப்படின்னா இஸ்லாம், அல்லாஹுடைய வழிகாட்டுதல இஸ்லாம் வரவில்லை என்றால் கடுமையான அப்பட்டமான மிகப்பெரிய வழிகேட்டிலே நாம் சிக்கி இருப்போம் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். நாம் அடிக்கடி யோசிக்க வேண்டிய அம்சமாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் மட்டும் வரலைன்னா நம்முடைய நிலை என்னவாகும்? நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன, நிறைய செய்திகள் இருக்கின்றன. இப்போ முதல்ல சிம்பிளா ஒரு சின்ன புரியுற மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் வரல அப்படின்னா, இஸ்லாம் வரல அப்படின்னா, பொதுவா நம்ம ஒழு செய்யறோம், தொழுகைக்காக ஒழு செய்யறோம், முஸ்லிம்கள் ஒழு செய்கின்றோம், அசுத்தத்திலிருந்து நாம் கடுமையாக தவிர்த்துக் கொள்கின்றோம். அசுத்தம் என்ற ஒரு தனி டாபிக் முஸ்லிம்கள்ட்ட தான் இருக்குது, வேற எந்த மக்களிடமும் கிடையாது. இதெல்லாம் அசுத்தம், இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த முறை அவர்களிடத்துல இல்லை. மல ஜலம், சிறுநீர் சுத்தம் செய்வது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். உலகத்தில எல்லோரும் மலம் கழித்து விட்ட பிறகு சுத்தம் செய்கின்றார்கள். அதிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வருது, அதிலிருந்து மக்கள் அதை தவிர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் சிறுநீரிலிருந்து சுத்தம் செய்கின்ற வழக்கம் யாரிடத்திலும் இல்லை, முஸ்லிம்களிடத்திலும் மட்டும்தான் இருக்கிறது. முஸ்லிம்களிலே எல்லோரிடத்திலும் இருக்கிறது 100%. சின்ன பையன், சின்ன குழந்தை, அவன் தானாகவே தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது, தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது முதல் நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? ஒண்ணுக்கு போனா கழுகணும், சிறுநீரிலிருந்து சுத்தம் செய்யணும் என்று நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம். ஒவ்வொரு தாய் தந்தையும் நம்முடைய குழந்தைகளை அப்படி நாம் பயிற்றுவிக்கின்றோம். எங்கு போனாலும் சிறுநீரிலிருந்து சுத்தம் செய்து கொள்கின்ற ஒரு நிலை நம்மிடத்தில் வருகிறது. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் வரல அப்படின்னா நம்மளும் மற்ற மக்கள் மாதிரி என்ன செய்வோம்? மலம் சுத்தம் செய்வோம், ஆனால் ஜலம், சிறுநீரிலிருந்து சுத்தம் செய்கின்ற ஒரு நிலை நம்மிடத்திலே இருக்காது. பெரிய படித்தவர்கள், மிகப்பெரிய ஆளுமை கொண்டவர்கள், அவர்களும் சிறுநீரிலிருந்து விலகிக் கொள்வது கிடையாது. ஆனால் ஒரு பாமரன், ஒரு முஸ்லிம், சாதாரண ஒரு பாமரன், அவன் சிறுநீரிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றான். ஆடையில சிறுநீர் பட்டா உடனே அதை கழுவிடுறோம். சிறுநீரிலிருந்து நாம் மிக கடுமையாக அதை தவிர்த்துக் கொள்கின்றோமே. இது போன்ற ஏராளமான அசுத்தங்கள், ரத்தம் ஒரு அசுத்தம், மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது, இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது. இப்படி சுத்தம் தொடர்பாக இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த செய்தி மிகப்பெரியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஹூரு நிஸ்ஃபுல் ஈமான், தூய்மை இஸ்லாத்தின் பாதி என்று சொன்னார்கள். 100% இஸ்லாம் என்று சொன்னால் அதுல 50% தூய்மை தொடர்பானது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள்.
அதற்கு நம்முடைய பள்ளிவாசல்கள் சாட்சி. எந்த பள்ளிவாசலா இருந்தாலும் ஒரு பைத்துல் கலா இருக்கும், ஒழு செய்வதற்கான ஒரு இடம் இருக்கும், ஒழு செய்வோம். பைத்துல் கலாக்கு போயிட்டு ஒழு செஞ்சுட்டு வருவோம். தூய்மையாக நாம் பள்ளிக்குள் வருகின்றோம். கண்களுக்கு தெரியாத தூய்மை ஒழு அதுவும் நம்மிடத்தில் இருக்கிறது. கண்களுக்கு தெரிந்த தூய்மை நம்மிடத்தில் இருக்கிறது. நம்முடைய ஆடை தூய்மையாக இருக்கிறது, நம்முடைய உடல் தூய்மையாக இருக்கிறது, நாம் அமருகின்ற இடம் தூய்மையாக இருக்கின்றது. உலகத்தில் வேற எங்கேயாவது இந்த மாதிரியான ஒரு தூய்மைக்காக முக்கியத்துவம் தருகின்ற ஒரு அம்சத்தை பார்க்க முடியுமா என்றால் முடியாது. இஸ்லாம் இல்லை என்றால் நாம் தூய்மையை குறித்த தெளிவான நம் புரிதல் கொண்டவர்களாக இருந்திருக்க மாட்டோம். இரண்டாவது, திருமணம் தொடர்பான ஏராளமான வழிகாட்டுதல்களை இஸ்லாம் வழங்குகிறது. பொதுவாக உலகம் முழுவதுமே திருமணம் தொடர்பான பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன, மக்களிடத்துல பல்வேறு நடைமுறைகள் இருக்கின்றன. ஆனால் இஸ்லாம் திருமணத்தை எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் ஒரு பட்டியலை முதலில் வழங்குகிறது. யாரை திருமணம் செய்ய வேண்டும், யாரை திருமணம் செய்யக்கூடாது. திருமணத்தினுடைய அந்த தொடக்க விஷயங்கள், அது ஹதீஸ் புத்தகங்களாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஹ் நூல்களாக இருந்தாலும் சரி, எந்த புத்தகமா இருந்தாலும் திருமணம் சொல்லி நம்ம போனோம் அப்படின்னா அதுல முதல் டாபிக் என்ன அப்படின்னா திருமணம் தடை செய்யப்பட்டவர், திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்கள், யாரை திருமணம் செய்யக்கூடாது, ஒரு ஆண் எந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது. இந்த பட்டியலை இஸ்லாம் வரையறுத்து தருகிறது. அது மட்டுமல்ல, இந்த பட்டியலில் எவ்வளவு நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றன என்றால் இரத்த பந்தத்தில் தடை செய்யப்பட்டவர்கள், பால் குடி உறவில் தடை செய்யப்பட்டவர்கள். உலகத்துல அந்த கான்செப்ட் எங்கேயுமே கிடையாது. செவிலித்தாய் முறை எல்லா இடங்களிலும் இருக்கிற, எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது. ஒரு குழந்தைக்கு ஒரு பெண் பால் வழங்குவார்கள், பால் அமுதூட்டுவார்கள். ஆனால் அப்படி அமுதூட்டினால் அதனால் திருமண தடை ஏற்படும் என்கின்ற ஒரு பெரிய செய்தியை இஸ்லாம் சொல்லுகின்றது. வேற யாருமே யோசிக்காத ஒரு அம்சம், யோசிக்கவும் முடியாது. நம்மை படைத்த இறைவனால் மட்டும்தான் இத்தகைய வழிகாட்டுதலை வழங்க முடியும். இரத்த பந்தத்துல யார் தடை செய்யப்பட்டவங்க, பால் குடி உறவு முறையில எப்படி தடை வருகின்றது, திருமண பந்தத்தின் மூலமாக எப்படி தடை வருகிறது, அந்த தடையிலே நிரந்தர தடை எது, தற்காலிக தடை எது, அந்த தடைகளுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன, இப்படி பல அம்சங்களை விரிவாக மைக்ரோ லெவல் இஸ்லாம் சொல்லுது. இது மாதிரியான ஒரு வழிகாட்டுதல், இந்த மாதிரியான செய்திகள் வேறு எங்கேயும் கிடையாது. இஸ்லாம் சொல்லாவிட்டால் இந்த உலகத்திற்கு இந்த செய்திகள் தெரிந்தே இருக்காது. அதே போன்று மூன்றாவதாக, இஸ்லாம் சொல்லாவிட்டால், இறைவன் வழங்காவிட்டால், இஸ்லாம் இல்லை என்றால் நமக்கு தெரியாத விஷயமாக எது மாறி போயிருக்கும் என்றால் அந்நிய பெண்களோடு நாம் எப்படி நடந்து கொள்வது. இஸ்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் பார்வையை தாழ்த்தி கொள்வதிலிருந்து ஆரம்பிக்கிறது. பார்வையை தாழ்த்தி கொள்வது, அந்நிய பெண்களோடு தனிமையில இருப்பது. அந்நிய பெண்களோடு தனிமையில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேற எங்கேயுமே கிடையாது. பார்வையை தாழ்த்துறதுங்கிற ஒரு அந்த சிந்தனை வேற எங்குமே கிடையாது. இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் அதை தெளிவாக சொல்லுகிறது, அதை பாவம் என்று சொல்லுகிறது. முஸ்லிம் அல்லாத பெருமக்கள் நம்மோடு நிறைய இணைந்து வாழ்கிறார்கள். அவங்கள்ட்ட இந்த கல்ச்சர் இருக்கான்னு சொல்லி நீங்க பாருங்க. ஒரு கணவனுடைய நண்பர் வீட்டுக்கு வர்றாரு, வீட்டுல யாருமே இல்லை, அந்த பெண் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்பொழுது அங்கே அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், என்னுடைய கணவனின் நண்பர் வந்திருக்கிறார், அவரை வரவேற்கணும், அவர் வீட்டுக்குள்ளார கூப்பிடணும், உட்கார வைக்கணும், மணிக்கணக்கா பேசுவாங்க. உபசரிப்புகள் தொடரும். கணவன் வருவாரு, கேஷுவலா பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் இது போன்ற காட்சிகளை முஸ்லிம் குடும்பங்களை பார்க்க முடியுமா என்றால் ஒருபோதும் முடியாது. ஏனென்றால் நாம் அப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றோம். கணவனுடைய நண்பர் வீட்டுக்கு வர்றாரு, அவருக்கும் அந்த புரிதல் இருக்கிறது. என்னுடைய நண்பன் வீட்டில இல்லை, அவருடைய மனைவி மட்டும் வீட்டில் இருக்கிறார், ஆகவே நான் தனிமையில இருக்கக்கூடாது, நான் செல்வது சரியல்ல, நான் கேட்டுவிட்டு நான் வெளியே வந்து விடுகின்றேன். இந்த புரிதல் அவருக்கு இருக்கிறது. அதே போல அந்த புரிதல் அந்த பெண்ணுக்கும் இருக்கிறது. கணவனுடைய நண்பர் வருகிறார், அவர் இல்லை, ஆகவே நான் உள்ளே அனுமதிக்க கூடாது என்கின்ற புரிதல் அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் இருக்கிறது. இஸ்லாம் இல்லை என்றால் இந்த புரிதல் வந்திருக்காது. இஸ்லாம் சொல்லாவிட்டால் இந்த புரிதல் ஏற்பட்டிருக்காது. பார்வையை தாழ்த்தி கொள்வது, அந்நிய பெண்களோடு தனிமையில் இருப்பது, இவையெல்லாம் இஸ்லாம் நமக்கு வழங்கிய அற்புதமான சட்டங்கள், அருட்கொடையின் அடிப்படையிலான சட்டங்கள். மூன்றாவது, அதே போன்று நான்காவதாக, பெண்கள் ஹிஜாப் அணிகின்றோம். வேற எங்கேயுமே இது மாதிரியான ஒரு சித்தாந்தம் கான்செப்ட் கிடையாது. இஸ்லாம் இல்லை என்றால்
இது உலகத்திலே வந்தே இருக்காது, இந்த நடைமுறை வந்தே இருக்காது. இஸ்லாம் மட்டும்தான் இதை சொல்கிறது. இஸ்லாம் சொல்லாவிட்டால், இறைவன் இந்த கருத்தை வழங்கியிருக்காவிட்டால், அல்லாஹ் இந்த வழிகாட்டத்தை நமக்கு கொடுத்திருக்காவிட்டால் எந்த மனிதனும் இந்த சிந்தனைக்குள் வந்திருக்க மாட்டான். பெண்கள் தங்களை முழுமையாக மறைத்துக் கொள்ள வேண்டும், ஹிஜாப் அணிய வேண்டும், பொது இடங்களுக்கு செல்கிற பொழுது தங்களுடைய ஒப்பனைகளை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எந்த சிந்தனையும் வந்திருக்காது. அல்லாஹ் ஒரு பெரும் அருட்கொடையாக இந்த செய்தியை வழிகாட்டத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான். இஸ்லாம் இல்லை என்றால் இதுவும் வந்திருக்காது. அதே போன்று இஸ்லாம் பல்வேறு துறைகளில நமக்கு வழிகாட்டுதலை கொடுக்கின்றது. ஆன்மீக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இப்படி பல்வேறு வகையில நமக்கு வழிகாட்டுதலை வழங்குகிறது. அதிலே ஒன்றுதான் கொடுக்கல் வாங்கல். அதே போன்று வேறு பல்வேறு ஒப்பந்தங்கள். இப்படிப்பட்ட தருணங்களில் சாட்சியாளர்கள் மிக முக்கியம். உலகத்தில் எல்லாரும் சாட்சிகள் நியமிப்பாங்க. திருமணத்திலே சாட்சி இருக்கிறது, வியாபாரத்திலே சாட்சி இருக்கிறது, எல்லாவற்றிலுமே சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்வது என்பது இருக்கிறது. எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்கின்ற நடைமுறையும் இருக்கிறது. ஆனால் அந்த சாட்சியாளர்கள் வாய்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுகின்றது. அந்த சாட்சியாளர்கள் எப்படின்னு சொல்லி பாருங்க. யாரோ ஒருத்தர் வந்தவங்க போனவங்க சாட்சி போட்டக்கூடாது. அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா? அவர்கள் வாய்மையாளர்களா இருக்கிறார்களா? அதில் அவர்கள் வாய்மையாளர்களாக இருக்கின்றார்களா? பெரும்பாவம் எதுவுமே செய்யாதவர்களாக, அதே போன்று இதற்கு முன்பு பெரும் புகார்களிலே சிக்காதவர்களாக இருக்கிறார்களா என்று பார்ப்பது ஒரு கடமை. ஆகவேதான் திருமணங்கள்ல பல இடங்கள்ல நம்ம சாட்சிக்கு யாரை போடுறோம் அப்படின்னா, நம்ம பெரியவங்களை போடுவோம். அதுவரையும் நல்ல வாழ்ந்த மனிதர்களை நாம் சாட்சி கையெழுத்துக்காக நம்ம அவர்கள் அழைக்கின்றோம். அவர் இவர் எந்த பெரும்பாவம் செஞ்சிருக்க மாட்டார், அந்த மாதிரியான நபர்களை நாம் தேர்வு செய்கின்றோம். அவரு இந்த பாவம் செய்யற எல்லாருக்கும் தெரியுதுன்னு வைங்களேன், குடிப்பழக்கம் அவருக்கு இருக்குன்னு தெரியுது, அல்லது வேற ஏதோ ஒரு தவறான பழக்கம் இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அது போன்ற மக்களை நாம் சாட்சிக்கு அழைப்பது கிடையாது. அவர்களை சபைகளில் நாம் அங்கீகரிப்பது கிடையாது. காரணம் என்ன? சாட்சி முக்கியம். ஆனால் அந்த சாட்சி வாய்மையாளராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் சொல்ல அப்படின்னா இந்த கான்செப்டே நமக்கு வந்திருக்காது. அதற்கு ஒரு மனிதர் தேவை, ஒரு சாட்சி தேவை, அது ஆணோ பெண்ணோ தேவை என்ற அடிப்படையில தான் உலகம் புரிந்து கொண்டிருக்கும். ஆனால் சாட்சியாளர்களுக்கு இந்த தகுதிகள் வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான புரிதல் இஸ்லாம் நமக்கு வழங்கிய அருட்கொடையாகும். அதே போன்று இஸ்லாம் இல்லை என்றால் இந்த செய்தி நமக்கு கிடைச்சே இருக்க, தெரிஞ்சே இருக்கு. அது என்ன? உருவப்படங்களை வைப்பது, உருவ சிலைகளை வடிப்பது. உலகம் முழுவதும் தலைவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய உருவச்சிலையை தாங்களே கூட திறந்து வைக்கின்றார்கள். தங்களுடைய உருவப்படங்களை அவர்கள் அனுமதிக்கின்றார்கள். உருவப்படங்கள் எல்லா இடங்களிலும் வர வேண்டும் என்பதை விரும்புகின்றார்கள். பல நாடுகளில் அது சட்டமாக கூட ஏற்றப்படுகின்றன. ஒரு மாநிலம் என்றால் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய படம் எல்லா அலுவலகங்களிலும் இருக்க வேண்டும். ஒரு நாடு என்றால் அந்த நாட்டினுடைய தலைவர், அதிபர், பிரதமர், அவருடைய புகைப்படம், உருவப்படம் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் என்று சட்டமாகவே போட்டு வைத்திருக்கின்றோம். இது எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு வளமையான ஒரு நடைமுறையாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் அதை மிகப்பெரிய அளவிலே கண்டிக்கின்றது. உருவப்படங்களை வைத்திருப்பது, உருவ சிலைகளை வடிப்பது, இது மிகப்பெரிய தவறாக இஸ்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலே போதித்த ஒரு அம்சமாகும். ஆகவேதான் மத்திய நூற்றாண்டுகளிலே இஸ்லாம் கோலோச்சிய அந்த வனப்பான நாட்களில் முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவிலே எல்லா துறைகளிலும் ஆளுமை செலுத்தியிருக்கிறார்கள். ஓவியத்துறையில முஸ்லிம்கள் ஆளுமை செலுத்தியிருக்கிறார்கள், சிற்பக்கலையில முஸ்லிம்கள் ஆளுமை செலுத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்கள் உருவப்படங்களை வரைந்ததில்லை. அவர்கள் ஒருபோதும் உருவ சிலைகளை அவர்கள் ஒருபோது வடித்ததில்லை. இந்த புரிதல் அவரிடத்துல இருந்தது. ஏனென்றால் இஸ்லாம் அதை மிக சிறப்பான முறையில் நமக்கு அதை பயிற்றுவிக்கின்றது. ஆகவேதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருவப்படம் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருவச்சிலை இல்லை, எங்குமே இல்லை. ஒரு கார்ட்டூனாக வரைவதாக இருந்தாலும் கூட நாம் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. காரணம் என்ன? உருவச்சிலைகளை வடிப்பதையோ உருவப்படங்களை வரைவதையோ இஸ்லாம் நமக்கு தடுத்திருக்கின்றது. அதே போன்று பொருளாதார ரீதியாக இஸ்லாம் நிறைய வழிகாட்டுதலை கொடுக்குது. இது இஸ்லாம் சொல்லல அப்படின்னா இந்த புரிதலே நமக்கு ஏற்பட்டிருக்காது. அந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் தான் வட்டி தொடர்பான வழிகாட்டுதல்கள். இஸ்லாம் வட்டியை அஹல்லல்லாஹுல் பை வ ஹர்ரமர் ரிபா, அல்லாஹ் வட்டியை தடை செய்து விட்டான், வியாபாரத்தை உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் பிரகடனம் செய்கின்றான். வட்டி இஸ்லாம் தடை செய்த ஒன்று. வட்டி இஸ்லாம் தடை செய்யாவிட்டால் அது ஒரு தவறுன்னு சொல்லி நமக்கு புரிஞ்சே இருக்காது. அந்த
மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அது போன்றுதான் நாமும் புரிந்திருப்போம். அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? ஏன் அல்லாஹ் அஹல்லல்லாஹுல் பை வ ஹர்ரமர் ரிபா, ஏன் அல்லாஹ் வட்டியை தடை செய்ய வேண்டும், அதுவும் வியாபாரத்தை போன்றுதானே என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். வியாபாரத்திலையும் வட்டிலையும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையே. ஒரு பொருளை வாங்குறாரு, அதுக்கு நம்ம கொஞ்சம் லாபம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். அதே போல நம்ம பணத்தை கொடுக்குறோம், அதை திருப்பி வாங்குறப்ப கொஞ்சம் கூடுதலா வாங்குறோம். ஒன்னு ஹலால்னு சொல்றோம், ஒன்னு ஹராம்னு சொல்றோம். ரெண்டுமே ஒரே மாதிரியே தான், எனக்கு ஒரே கொடுக்கல் வாங்கல் தான். ஆனால் ஒன்று ஹலால் ஒன்று ஹராம் என்றால் அந்த மக்கள் அதை ஆச்சரியப்பட்டால் வியப்படைந்தார்கள். இஸ்லாம் வட்டியை தடை செய்த பொழுது அந்த மக்கள் வியப்படைந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இஸ்லாம் வட்டியை தடை செய்திருக்காவிட்டால், இறைவன் தடை செய்திருக்காவிட்டால் இந்த கான்செப்டே நமக்கு புரிஞ்சே இருக்காது. வட்டி வேற வியாபாரம் வேற, வட்டி வேறு வியாபாரம் வேறு என்ற அந்த புரிதல் நமக்கு ஏன் வந்திருக்கிறது என்றால் இஸ்லாம் அதை தடை செய்த காரணம் தான். இஸ்லாம் மட்டும் தடை செய்திருக்காவிட்டால் இன்றைக்கு உலகம் முழுவதுமே வட்டியின் அடிப்படையில் தான் உலகம் முழுவதுமே எல்லா செயல்பாடுகளும். அப்படி என்றால் இந்த கான்செப்டே வரலைன்னா என்னவாகும்? வட்டியினுடைய அந்த கோர விளைவுகளை நாம் புரிந்து கொள்ளாமலேயே அதற்கு நாம் அடிமையாக இருப்போம். இன்றைக்கு வட்டியை நாம் எதிர்த்து நிற்கின்றோம். எங்கு போனாலும் முஸ்லிம்கள் வட்டியை எதிர்த்து நிற்கின்றார்கள். வட்டி இல்லா பொருளாதாரத்தை முன்மொழிகின்றார்கள். அதன் அடிப்படையிலே வசீகரிக்கப்பட்ட மக்கள் ஏராளம் ஏராளம். இந்த வட்டிங்கிற ஒரு கான்செப்டினாலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் பல பொருளாதார நிபுணர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று இஸ்லாம் சொல்லி இருக்காவிட்டால் இது நமக்கு தெரிந்திருக்காது என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்ன? ஹலால் உணவு முறை. அசைவம் சாப்பிடுறோம், எல்லா மக்களுக்கு என்ன ஆச்சரியம், சாப்பிடுறதுன்னு ஆயிப்போச்சு, எல்லாமே சாப்பிட வேண்டியதுதானே. ஆனால் இஸ்லாம் மிக தெளிவாக இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று ஒரு வரையறை வழங்குகிறது. அல்லாஹ் ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை வழங்குகின்றான். இதுவெல்லாம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இவையெல்லாம் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. பன்றியினுடைய இறைச்சி தடை செய்யப்பட்டிருக்கிற, ரத்தம் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதவே உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அல்லாஹ் ஒரு சிறப்பான பட்டியலை வழங்குகிறான். அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பட்டியல் மிக சுருக்கமாக ஆகிவிட்டது. இதுதான் முஸ்லிம்கள் சாப்பிடுவாங்க, இதை தவிர உள்ளதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லி இருக்காவிட்டால் இந்த புரிதல் நமக்கு வந்திருக்காது. இப்படி இஸ்லாம் ஏராளமான செய்தியை நமக்கு சொல்லுகிறது. நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இந்த தான் நாம் மற்ற இஸ்லாத்தினுடைய பல சிறப்பான அம்சங்களை, பல சிறப்பான பக்கங்களை நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். நம்மிடத்துல அந்த புரிதல் இல்லை, இஸ்லாம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு நம்மிடத்தில் இல்லை என்றால் அதனுடைய உச்சகட்டமா எப்படி மூசா அலை இஸ்லாமுடைய மக்கள் மூசா அலை இஸ்லாமிடத்திலே சிலை வழிபாடு செய்வதற்கு கேட்டார்களோ அது போன்ற இஸ்லாமிய புரிதலுக்கு எதிரான அம்சங்கள் நம்மிடத்திலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆக நாம் உரையாடுவதற்கும் நாம் புரிந்து கொள்வதற்கும் இஸ்லாத்திற்கும் நமக்கான நெருக்கம் வலுப்பெறுவதற்குமாக இந்த அம்சம் தேவைப்படுகிறது. இஸ்லாம் இல்லை என்றால் என்னவாகும் என்கின்ற அந்த புரிதல் நமக்கு தேவைப்படுகின்றது. எல்லாமல் அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை பல்வேறு கோணங்களில் புரிந்து கொண்டு இஸ்லாத்திற்கு நமக்குமான நெருக்கத்தை இன்னும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பெரும் வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக என்று துவா செய்து இந்த அளவிலே நிறைவு செய்துள்ளேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீமுன் பர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.